கூர்வாளின் அரசியல் அலசல். ஜனாதிபதி தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. தேர்தலில் ஆதரவை பெறுவதற்கான பேரம் பேசல்கள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. மிக முக்கிய அரசியல் பிரமுகர்களான ரிஷாத், சம்பிக் ஆகியோரை சஜித் தரப்பு அரவணைத்துள்ளது. இந்த விவகாரத்தால் ஆத்திரமடைந்துள்ள ரணில் தரப்பு என்ன விலை கொடுத்தாவது எதிர்க்கட்சி எம்பிக்களை உள்வாங்க தயாராகி வருகிறது. எதிர்க்கட்சி எம்பிக்களான கவிந்த ஜெயவர்தன, நிரோஷன் பெரேரா, தலதா, அத்துக்கோரல ஆகியோர் செல்வோர் பட்டியலில் உள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சஜித்துக்கு ஆதரவளிக்க முயற்சிகளை எடுத்து வருகிறார். ஆனால் அவரின் ஆதரவு தேவை என்றாலும் அவர் மேடையேறி பேசக்கூடாது என்பது சஜித்தின் நிலைப்பாடு. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் கிறிஸ்தவர்களால் அதிருப்திக்குள்ளாகியுள்ள சிறிசேன மேடையேறினார். கிறிஸ்தவ வாக்குகள் அடிபட்டு போய்விடலாம் என கருதுகிறார். சஜித் எவ்வாறாயினும் மைத்ரியை கட்சியில் சேர்ப்பது குறித்து இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கவில்லை என கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் கடந்த வெள்ளிக்கிழமை ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்திருந்தார். ரிஷாத்தை பொறுத்தவரை அவர் ரணிலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தார். ஆனால் கிழக்கு மாகாணத்தில் கள நிலைமை வேறாக இருந்தது. ஏற்கனவே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சஜித்துக்கு ஆதரவளித்து அங்கு சஜித்துக்கு ஆதரவு உருவாகியுள்ளதால் தனியே செல்லாமல் அதே அலையில் செல்ல யோசித்த கட்சியின் உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்த்தார் ரிஷாத். ரணிலுடன் சேர்ந்தால் கட்சியிலிருந்து விலகி சஜித்துடன் சேர்வோம் என கட்சியின் சில உறுப்பினர்கள் கூறியிருந்த காரணத்தால் அந்த எதிர்ப்புகளையும் ரிஷாத் சமாளிக்க வேண்டியிருந்தது. எவ்வாறாயினும் இப்போது ஜேவிபியை தவிர இதர அரசியல் கட்சிகளின் எம்பிக்களை வளைக்க ரணில் தரப்பு தயாராகி வருகின்றன. எம்பிக்களின் ஆதரவை பெறுவதற்கு கோடிக்கணக்கில் டீல் பேசப்படுகின்றது. ரணிலுக்கு ஆதரவை வழங்க மறுத்திருந்த பெண் அமைச்சர் ஒருவர் சிங்கப்பூர் சென்று டீலை முடித்துக்கொண்டு நாடு திரும்பியதாக செய்தியொன்று தெரிவித்தது. சஜித் பக்கம் வருவோரை பேச்சு நடத்தி அவர்களை அரவணைக்கும் பொறுப்பை பிரபல வர்த்தகர் லக்ஷ்மன் பொன்சேகா மேற்கொண்டு வருகிறார். ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து நிதி பொறுப்புகளும் லக்ஷ்மன் பொன்சேகாவின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தேர்தல் ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டு விட்டது. கடந்த வியாழன் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் செயற்பாடுகள் தேர்தல் காலபல்டியுடன் தான் ஆரம்பமாகின. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் வியாழன் காலையில் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவை வழங்கினார். வேலுகுமார் எம்பியை ரணில் பக்கம் இழுக்கும் வேலைகள் கடந்த பல மாதங்களாகவே நடந்தன. அவரை கவரும் வகையில் மதுபான சாலை அனுமதி பத்திரம் ஒன்று வழங்கப்பட்டதாகவும் அது பின்னர் கண்டியில் உள்ள வேறொருவருக்கு விற்கப்பட்டதாகவும் கூட செய்திகள் வெளிவந்தன. எவ்வாறாயினும் வேலுகுமாரை ஆளுங்கட்சிக்குள் வரவைக்கும் வேலைகளை மஹிந்தானந்த, மனுஷ நாணயக்கார ஆகியோர் மேற்கொண்டு வந்தனர். கடந்த புதன்கிழமையே ஆளுங்கட்சிக்குள் வரவிருந்தார் வேலுகுமார். ஆனால் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனின் இல்ல சுப நிகழ்வு ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் அதனை முடித்துக் கொண்டு மறுநாள் வருவதாக வேலுகுமார் கூறியிருந்தார். ஆனாலும் கிடைத்த தகவல்களின்படி மனோ கணேசன் இல்ல சுப நிகழ்வில் வேலுகுமார் கலந்து கொள்ளவில்லை. ரணிலுக்கு வேலுகுமார் எம்பி ஆதரவளிக்க முன்னர் அரசியல் ரீதியாக சில விடயங்களை செய்திருந்தார். ஏற்கனவே இலங்கை தொழிலாளர் தலைவர் ஜீவன் தொண்டமானுடன் அரசியலில் மோதல் கொண்டிருந்தார் வேலுகுமார். அதனால் ஆளுங்கட்சிக்குள் வர அவருக்கு சிக்கல்கள் இருந்தன. கண்டியில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதிநிதிகளுடன் முரண்பாடுகள் இருந்ததாலும் ஆளுங்கட்சிக்குள் இணைய முன்னர் காங்கிரஸ் தலைவர் ஜீவன் தொண்டமானின் விருப்பை பெற தீர்மானித்து மூன்றாம் தரப்பு ஒன்றினூடாக தகவல் அனுப்பி முன்னதாகவே இணக்கப்பாடொன்றை ஏற்படுத்திக் கொண்டார் வேலுகுமார். ஜனாதிபதி ரணிலும் அமைச்சர் ஜீவனுடன் பேச்சு நடத்தி சில விடயங்களை விட்டுக் கொடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனாலும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் தனது கண்டி அமைப்பாளர் பாரத் அருள்சாமிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என ஜீவன் தொண்டமான் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளார் என்று அறிய முடிந்தது. வியாழன் காலை ஜனாதிபதி ரணில் வேட்புமனு தாக்கல் செய்ய முன்னர் அவரது பிளவர் வீதி அலுவலகத்தில் வேலுகுமார் எம்பியை சந்தித்தார். அவரது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வாங்கிக் கொண்டார் ரணில். அரசியல் நிலைமைகள் தொடர்பில் இருவரும் பேசிக் கொண்டனர். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர்கள் வெறும் வாய்ச்சவடால்காரர்கள், மக்களுக்கு ஒன்றும் செய்வதில்லை. இப்படியே இருந்தால் மக்களுக்கு எதையும் செய்ய முடியாது. அதனால்தான் இந்த தீர்மானத்தை எடுத்தேன் என்று ரணிலிடம் இதன் போது கூறினார் வேலுகுமார். மனுஷ நாணயக்கார, சாகல ரத்நாயக்க ஆகியோர் இந்த நிகழ்வில் இருந்தனர். இதேவேளை தமிழ் முற்போக்கு கூட்டணியை உடைக்க ஜனாதிபதி ரணில் எடுத்த முயற்சிகள் அதன் தலைவர் மனோ கணேசனுக்கு விசனத்தை ஏற்படுத்தியிருந்தது. கடந்த வியாழன் ஜனாதிபதி ரணில்
வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்த போது ஜனாதிபதியுடன் சற்று கேலியாக உரையாடினார் மனோ. நல்ல வேலை ஒன்றை செய்தீர்கள் மிஸ்டர் பிரசிடென்ட். எங்கள் பக்கமிருந்து ஒருவரை உங்கள் பக்கம் எடுத்து விட்டீர்கள் என்று தேவையற்ற ஒருவரை ரணில் உள்வாங்கினார் என்று அர்த்தப்பட கூறினார் மனோ. நீங்கள் தான் வருவீர்கள் என எதிர்பார்த்தேன், நீங்கள் தான் வந்திருக்க வேண்டும் என்று கூறியபடி பிஸியானார் ஜனாதிபதி. கூர்வாளின் அரசியல் அலசல்.